வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கை முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். சக்தி டிவி குளோபலூடாக சர்வதேசத்திலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கிறோம். வணக்கம் சுகந்தா. வணக்கம் ஜெஃப்ரி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுகந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். விருப்பு வாக்குகளை கருத்தில் கொண்டு அரசியல்வாதிகள் செயற்பட்டமையால் பாரிய அனர்த்தங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. அனர்த்தம் ஏற்பட்டுள்ள பிரதேசங்களில் நிவாரணங்களை வழங்க தொகுதி மட்டத்தில் அமைச்சர்கள். வவுனியாவில் இடம்பெற்ற கொலை தொடர்பில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 மரண தண்டனை. மூதூரில் மாணவிகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மட்டக்களப்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள். கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் நீர்ப்பாசனம் மூலம் செய்கை பண்ணப்பட்ட மேலதிக நெற்செய்கையை அளிக்கும் நடவடிக்கை ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். காலி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. அரசியல்வாதிகள் அபிவிருத்தியை கருத்தில் கொள்ளாமல் விருப்பு வாக்குகளை கருத்தில் கொண்டு செயற்பட்டமையினால் இன்று பாரிய அனர்த்தங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் செயற்திறன்மிகு அபிவிருத்திக்கு அனைத்து அரசியல்வாதிகளினதும் ஒத்துழைப்பு அவசியம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ரத்னபுரி, காலி மற்றும் களுத்துறை மாவட்ட அபிவிருத்திக்காக பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சித்த போதிலும் சில அரசியல்வாதிகளின் தலையீட்டினால் அதனை நிறைவேற்ற முடியாமல் போனதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இங்கு மேலும் தெரிவித்துள்ளார். குறைபாடுகள் இருப்பின் அதற்கான வளங்களை தேடுவதற்கான ஒத்துழைப்பினை அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழங்க வேண்டும். அரசு அதிகாரிகளினூடாக பொறிமுறை செயற்படுத்தப்பட வேண்டும். அனைவரது உயிரையும் பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் சகலரின் ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்கின்றோம். நீரில் மூழ்கும் பிரதேசங்களில் உள்ள வீட்டு உரிமையாளர்களுக்கு அரச காணியை வழங்கி வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பாதிக்கப்பட்டுள்ள தொகுதிகளுக்கு பொறுப்பாக அமைச்சர்களை நியமிக்க ஜனாதிபதி இன்று நடவடிக்கை எடுத்தார். ஆளுங்கட்சியின் குழு கூட்டம் இன்று மதியம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது 23 தொகுதிகளுக்காக நிவாரண இணைப்பு மற்றும் செயற்பாட்டிற்காக ஜனாதிபதியினால் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டனர். සාකච්ඡා කරේ ගංවතුර තත්ත්වය පිළිබඳව ගන්නාලද පියවර පිළිබඳව දැනුම් දුන්නා ඉස්තරයි. මම වෙන මේ දේශපාලන කාරණා ගැන කතා කරන්නේ නැද්ද සර්? මොනවද කතා කරන්නේ නැහැ. මේ අද අමාත්‍ය දුරකපත් කියන නෑ ඒව කතා කරන්නේ. මේ හදිසියෙම මේ වගේ සාකච්ඡා කරන්න. ඒක ජනාධිපති පරිදි. සහන ලබා දීමේ කාලය ඇවිල්ලා තියෙන්නේ. நிவாரணங்களை வழங்க வேண்டியுள்ளதுடன் அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்த வேண்டும். இதுகுறித்து ஜனாதிபதி விடயங்களை தெளிவுபடுத்தினார். அத்துடன் மேலும் பல நாடுகள் நிவாரணங்களை வழங்க முன் வந்துள்ளதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் அனர்த்தத்தின் பின்னரான புனரமைப்பு பணிகளுக்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் அமைச்சர்கள் பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர்கள் சிலர் நிவாரண நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் தேவையான அளவு நிதி வழங்குவதாகவும் ஜனாதிபதி கூறினார். அனைத்து வெளிநாட்டு உதவிகளையும் மக்களிடம் சேர்க்குமாறு ஜனாதிபதி கூறினார். ஏன் அவ்வாறு சந்தேகம் கொள்கிறீர்கள்? கடந்த முறை சுனாமி நிவாரணங்களை கொள்ளையடித்தனர். 2004ஆம் ஆண்டு சுனாமியின் போது கிடைத்த 82 மில்லியன் ரூபாவை திருடியுள்ளதாக அமைச்சர் மங்கள சமரவீர கூறினார். அதனை ஹெல்பிங் ஹம்மாந்தோட்டை நிதியத்தில் வைப்பிலிட்டனர். இந்த செயற்பாடுகள் உரிய முறையில் இடம்பெறுவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியிருந்தார். இவை அனைத்தையும் அரசாங்கம் செய்வதில்லை என்றும் ராணுவமே செய்ததாகவும் அவர் கூறியிருந்தார். சிலர் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிக்கின்றனர். ராணுவம் மாத்திரமே செயற்படுவதாக சிலர் கூறுகின்றனர். ராணுவம் என்பது அரசாங்கம் என்பது கூட அவருக்கு தெரியாது. உண்மையில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது. அதனையே ஜனாதிபதியும் கூறினார். வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் நேற்று பிற்பகல் காலி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பத்தேகம பிரதேசத்திற்கு சென்றபோது அமைதியின்மை ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரிகொட நேற்று பிற்பகல் பத்தேகம பிரதேச செயலகத்திற்கு சென்றுள்ளார்.
நாகொட வலயத்தில் இடம்பெயர்ந்துள்ள ஒரு தொகுதியினருக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என இதன்போது அவர் கூறியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் கோரும் அளவிற்கு உலர் உணவுப் பொருட்கள் தன்னிடம் இல்லை என இதன்போது பத்தேகம பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டது. நாமும் அரசாங்கம் என்ற வகையில் அனைத்து தரப்பினரிடம் பேசினோம். நாங்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் காலையிலிருந்து இரவு வரை இதற்காக முயற்சி செய்கிறோம். இங்கு ஒருங்கிணைப்பு குழுவில் நான் இணைத் தலைவராக செயற்படுகிறேன். தொகுதியின் அமைப்பாளராகவும் இருக்கிறேன். நீங்கள் செய்யும் சேவையை நான் பாராட்டுகிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அனைவரையும் கவனிப்பது எனது பொறுப்பாகும். உங்களுடன் என்னால் கதைக்க முடியாது. நான் பிரதேச செயலாளருடன் பேசுகின்றேன். வேறு நபர்களுடன் பேச நான் தயாரில்லை. என்னை ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக நியமித்துள்ளனர். நீங்கள் என்னுடன் இணைந்து செயற்பட வேண்டும். இந்த வெள்ளம் வடிந்தோடும் நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தமது உறவினர்கள் மற்றும் சொத்துக்களை தேடி சிறிய படகுகள் மற்றும் வள்ளங்களின் உதவியுடன் பயணிப்பது மிகவும் ஆபத்தானது என இலங்கை கடற்படை தெரிவிக்கிறது. அவ்வாறான ஆபத்தான பயணம் காரணமாக இன்று 4 உயிரிழந்தனர். மாத்தறை மாலிம்பட பாலுருவ பிரதேசத்தில் தோணி ஒன்று கவிழ்ந்ததில் 3 உயிரிழந்தனர். தனது தந்தையின் மரணச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக 40 வயதான ரஞ்சனி ஜாவதன, 14 வயதான மகன் மற்றும் மேலும் 2 உறவினர்களுடன் தோணியொன்றில் சென்று கொண்டிருக்கும் போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. அனர்த்தத்தில் 40 வயதான தாய், 14 வயதான மகன் மற்றும் 42 வயதான மற்றொரு நபரும் உயிரிழந்துள்ளனர். தோணியை செலுத்தியவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுவரை களுத்துறை கல்பான பாத்துகொட பிரதேசத்தில் 14 வயதான காவிந்த சந்துருவான் என்ற சிறுவன் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளான். இதுவரை மாத்தறை பிரதேசத்தில் தோணியொன்றில் சிலர் பயணித்த போது தோணி கவிழ்ந்தது. பார்லிமெண்ட் உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி உள்ளிட்ட நிவாரணக் குழுவினர் கடற்படையின் படகொன்றில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உடனடியாக அவர்களை பாதுகாத்துள்ளனர். எனவே பாதுகாப்பற்ற முறையில் வெள்ள அனர்த்தத்தின் போது படகுகளில் அல்லது தோணிகளில் பயணிக்க வேண்டாம் என கடற்படை மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. வெள்ளம் வடிந்தோடும் போது நீர் வேகமாக ஓடுவதனால் அவதானமாக இருக்க வேண்டும் என கடற்படையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். தென்மேற்கு பகுதிகளில் தொடர்ந்தும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன் பிரகாரம் மேல், சப்ரகமுவ, தெற்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடையிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவிக்கிறது. நாளை முதல் இலங்கையின் தென் மேற்கு பிராந்தியங்களில் மழை கொண்ட காலநிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, மத்திய, வடமேற்கு மாகாணங்களில் இந்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும்.
சில பிரதேசங்களில் முக்கியமாக கொழும்பு, களுத்துறை, கம்பகா, இரத்தினபுரி, கேகாலை போன்ற மாவட்டங்களில் சில சந்தர்ப்பங்களில் 75 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு, ஊவா, வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் வவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் நீர்ப்பாசனம் மூலம் செய்கை பண்ணப்பட்ட மேலதிக நெட் செய்கையை அளிக்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. மேலதிகமாக செய்கை பண்ணப்பட்டுள்ள 280 ஏக்கர் நெட் செய்கை இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளது. வடக்கின் பாரிய நீர்ப்பாசன திட்டமான இரணைமடு குளத்தின் மூலம் 850 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்சிகை மேற்கொள்ள இம்முறை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக 280 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தொடர்பில் அறிய கிடைத்தமையினால் அதனை அளிப்பதற்கு கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அனுமதியோட மாவட்ட குழு அதை இங்கே அங்கீகரிச்சா நாங்கள் ஒரு மரபும் இல்லை. அதன்படி விவசாயிகள் தமது ஜீவனோபாயத்துக்காக மேற்கொண்ட நெற்செய்கை பச்சை பசேலென அடர்த்தியாக காணப்படும் நிலையில் அவற்றை அழிக்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. 280 ஏக்கர் வயல் நிலத்தில் 47 ஏக்கர் பயிர்ச்செய்கை விவசாயிகளின் கண் முன்னே இவ்வாறு போலீஸ் பாதுகாப்பில் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு கமநல சேவை திணைக்களம் மற்றும் நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகளும் சென்றிருந்தனர். இதுல இந்த 280 ஏக்கர் மேலிடத்துல 47 ஏக்கர் யாராலும் உரிமை கோரப்படாத காணி என்ற ரீதியில உரிமை கோரப்படாத காணியை முதல் கட்டமாக அளிப்பதற்கு என்ற பதத்தை விட அதை சீர் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் இணைத் தலைவர்களால் கோரப்பட்டிருந்தது. அதன் உங்கள் விவசாயிகளின் நன்மை கருதித்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. கல்டிவேஷன் மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய ஏனைய விவசாயிகள் சாதாரண விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் அனைவருக்கும் நீர் கிடைக்கணும் என்ற அடிப்படையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும் மிகவும் நெருக்கடியான ஒரு நிலைமை, மிகவும் வறட்சி நிலவை தொடர்கின்றது. நாங்கள் கடந்த மே மாதம் அளவிலே ஒரு மழை வீழ்ச்சியை எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. இன்று குளத்தின் நீர்மட்டம் 8 அடி ஆறங்குளமாக இருக்கின்றது. பொதுவாக உங்களுக்கு தெரியும் 10 அடி கீழே நாங்கள் நீரை வழங்குவதில்லை, நீர்ப்பாசனம் செய்வதில்லை. ஆனால் எங்களுக்கு பயம் இருக்கின்றது. இந்த கிட்டத்தட்ட 890 ஏக்கரையும் நாங்கள் எவ்வாறு காப்பாற்றலாம் என்ற விடயம் இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த மேலதிக விதைப்பு என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் ஒரு நோக்கம் தான் கட்டாயம் இவ்வாறான நடவடிக்கைக்கு நாங்கள் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல மிகவும் மனதுக்கு நெருக்கடியான விஷயம். நாங்கள் ஒவ்வொரு விவசாயம் தான் யோசிக்கணும். இதை நாங்கள் செய்யறதால யாருக்கு பாதிப்பு என்றதை யோசிக்க வேண்டும். இதை விட்டுட்டு நாங்கள் தான் அரசாங்க அதிகாரி தான் வந்து செய்யணும் என்று கேட்கறதுல அர்த்தமே இல்லை. இது இரணைமடு அபிவிருத்தி திட்டம் என்ன கட்டத்தில் இருக்குது? அடுத்த வருடத்துக்கான முழுமையான வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அடுத்த இந்த ஆண்டோட இந்த முழுமையாக இந்த திட்டங்கள் முடிவடைக்க நிச்சயமாக கிட்டத்தட்ட 20 MCM அளவில் தண்ணி கூடப்படும். ஆக நிச்சயமாக நாங்கள் சிறுபோகம் வளமையாக 8,000-9,000 ஏக்கர் செய்யறாங்க. ஒரு 12,000 ஏக்கர் செய்கிற அளவுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அதற்கான ஏற்பாடுகள் இருக்குது. அதை விட மேலதிகமாக காணியை உள்வாங்க நடவடிக்கை எடுப்போம். பயிற்சியை மேற்கொள்ள முன்னரே இதனை தடுப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலதிக விதைப்புக்கான காரணம் திணைக்களம் சரியான முறையில் வேலை செய்யலை. மற்றது நில அளவு திணைக்களம் அளந்து கொடுத்து அந்த அளவை சரியா கொடுவாட்டிருக்குமா இருந்தால் ஒரு மேலதிக விதைப்பும் வந்திருக்காது. வளர்ந்த பயிர்களை அளிக்க வருவது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, விவசாய மக்களுக்கு உறுதுணையா இருக்கின்ற நெல்மணிக்கு கூட அவர்கள் செய்கின்ற துரோக செயல் எனவே நினைக்கின்றோம். விவசாயிகள் விதைப்பதற்கு முதலே திட்டவட்டமாக இன்று வருகின்ற அதே அதிகாரிகள் அன்று விவசாயிகளுக்கு கலந்து கொடுத்திருக்கலாமே. இந்த காணியை தான் நீ விதைக்க வேண்டும் என அவர்கள் விதைத்து பயிர் வந்த பின்பு பயிரை அளிக்க போவது என்பது மிகவும் ஒரு கொடூரமான செயல். அணைக்காமல் எக்ஸஸா வச்சிருந்தா நிச்சயமாக அளிக்கப்பட வேண்டியதுதான் என்று கருத்து. என்ன காரணம் குளத்து தண்ணி உறவு அது கூடுதலா வச்சு அழிஞ்சா எல்லா விவசாயியும் பாதிக்கப்படுவாங்க. கொழும்பு, பியகம மற்றும் மெல்வான பிரதேசங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சக்தி சிரச TV1 ஆரோக்கிய யாத்திரை இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. லேனகம்பொல ரஜமஹா விஹாரையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மல்வான, லேனகம்பொல, மாப்பிட்டிகம, கணுக்கெட்டிய, தொம்பே உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் வருகை தந்திருந்தனர். வைத்தியர்கள், தாதியர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சிகிச்சைகளை வழங்குவதற்கு சுய விருப்புடன் வருகை தந்துள்ளனர். இந்த பகுதியில் வயிற்றோட்டம்,
தோல்வியாதிகள் மற்றும் எலிக்காய்ச்சல் ஏற்படும் அவதானம் காணப்படுவதாக வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வைத்தியர்கள் மற்றும் தாதியருக்கு எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம். வைத்தியர்கள் எமக்கு பாரிய உதவிகளை செய்துள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் மல்வான மக்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளோம். வைத்தியர்கள் எமக்கு கடவுளை போன்றவர்கள். இதேவேளை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிரச சக்தி TV1 ஆரோக்கிய யாத்திரை கடுவெல குணசேகரராமவில் இன்று மாலை முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் சில பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. பலர் காணாமல் போயுள்ளதுடன் பலர் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருப்பிடங்களை விட்டு வெளியேறி தேவாலயம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்பான ஒரு பார்வை அடுத்து. அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பசுமலை கொலனி குடியிருப்புகளின் பின்னால் உள்ள மண்மேட்டில் இருந்து கடந்த 29ஆம் தேதி பாரிய கட்பாறைகள் சரிந்து வீழ்ந்துள்ளன. இதன் காரணமாக இப்பகுதியில் உள்ள 5 குடும்பங்களைச் சேர்ந்த 20 பேர் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு தேவாலயம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு இடம்பெயர்ந்தவர்களுள் குழந்தைகள் உள்ளிட்ட பாடசாலை மாணவர்களும் அடங்குகின்றனர். அங்க ஏற்கனவே ஒரு 2 வருஷ காலமா அந்த கல்லு விழுந்து நாங்க அப்படியே அகதியெல்லாம் இருந்துட்டு திரும்ப வெயில் வர்ற காலத்துல எங்களை அனுப்பிடுறாங்க. நாங்க அப்படியே பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அங்க இங்கேயும் வச்சுக்கிட்டு எங்களால இருக்க இயலாது. நாங்க சின்ன பாபாங்களை வச்சுக்கிட்டு தான் இங்க இந்த சேர்ச் ஒன்றுல தான் இருக்கிறோம். இங்கதான் இந்த ஆராதனைகள் நடக்கும்போது நாங்க வெளியில தான் தங்க வேண்டிய நிலைமை இருக்குது. பிள்ளைகளை வச்சுட்டு இந்த கொசுக்கடி அது இதுல இருக்க இயலாது. நாங்க சாப்பாடு கொடுக்கறது கூட பிள்ளைகளுக்கான ஒழுங்கான சாப்பாடு ஒரு நேரம் எங்களுக்கு கொடுக்க முடியாம இருக்கு. இருந்தாலும் ஜிஎஸ் எங்களுக்கு இந்த நாங்க தங்கி இருக்கிற காலத்துல அவரு உதவி செய்யறாரு சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு ஒழுங்கான ஒரு வீடு ஒன்று அமைச்சு தர சொல்லி உரிய அதிகாரிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் எக்ஸாம் செய்யறதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஆனா என்னால ஸ்கூல் போக முடியல. இப்படியே இருந்தேன்னு சொன்னா என்னால இந்த வருஷம் எக்ஸாம் செய்ய முடியாது. எவ்வளவு பேர் இப்ப ஸ்கூல் போகாம இங்க இருக்கிறோம். 5 ஃபேமிலியில உள்ள அவ்வளவு பிள்ளைகளுமே இப்ப ஸ்கூல் போறது இல்ல. இப்படியே இருந்தா இந்த வருஷம் எக்ஸாம் செய்ய முடியாம போயிடும். இப்ப நான் யூனிஃபார்ம் இல்லாம ஸ்கூல் போக முடியாது. நான் யூனிஃபார்ம் போயிட்டு எடுக்கணும்னாலும் அங்க கல்லு வந்துகிட்டே இருக்கு. என்னால தனியா போகவும் முடியாது. தமக்கான தீர்வினை விரைவில் பெற்றுத் தருமாறு பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வவுனியா சுந்தரபுரம் பகுதியில் கடந்த 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொலை தொடர்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றவாளிகள் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டமையால் 3 மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். மேலும் குற்றவாளிகளுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தில் காயமடைந்த இளைஞனுக்கு 5 லட்சம் ரூபாய் நட்டுஈடும் வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வவுனியா சுந்தரபுரம் பகுதியில் கடந்த 2006ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் திகதி 24 வயது இளைஞன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவத்தின் போது 19 வயது இளைஞர் ஒருவரும் காயமடைந்திருந்தார். திருகோணமலை மூதூர் பெருவழி பகுதியில் 3 மாணவிகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மட்டக்களப்பு மற்றும் வாழைச்சேனை பகுதிகளில் இன்று கண்டன பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன. வாழைச்சேனை பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்று காலை 10 மணியளவில் ஆரம்பமான கண்டன பேரணி வாழைச்சேனை மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகிலிருந்து வாழைச்சேனை போலீஸ் நிலையம் வரை சென்றது. வாழைச்சேனை ஆலய நிர்வாகங்கள், சிவில் அமைப்புகள், பெற்றோர்கள், மகளிர் சமூக அபிவிருத்தி சங்கத்தினர், விளையாட்டு கழக உறுப்பினர்கள் என பலரும் பேரணியில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு எதிராகவும் நீதி கோரியும் பல்வேறு கோஷங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் எழுப்பினர். சம்பவம் நாங்கள் பெற்றாராகிய நாங்கள் நாங்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லை, நல்ல அரசியல் சொல்றாங்க. பெண் பிள்ளைகள் நாங்கள் பிள்ளைகள் வெளியில அனுப்புறதுக்கு இயலாது. வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாத்து 24 மணி நேரங்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய பாதுகாப்பு வேணும். ஆனா இது சம்பந்தப்பட்ட காமுகருக்கு சட்டமான நடவடிக்கை, இதே நடவடிக்கை அதிகபட்ச மரணதண்டனை அளிக்க வேண்டும். கண்டன ஆர்ப்பாட்ட பேரணி நிறைவில் வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இதேவேளை 3 மாணவிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மட்டக்களப்பு பிரதான பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து காந்தி பூங்கா வரை பேரணியொன்று இடம்பெற்றது. வடபகுதியிலே வித்தியாவில் ஆரம்பித்து சேயா வரை இன்று எங்களுடைய இந்த மளிகை தீவு பெரிய வழி என்னும் இடத்திலே 3 சிறுமிகள் இந்த காமுகர்களால் பாலியல் வன்புறவுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். அரசின் முகவர்களாக இருக்கின்ற சில நபர்கள் எங்களது இந்த ஆர்ப்பாட்ட பேரணியினை ஒரு கேலி கூத்தாகவும் கிண்டலாகவும் எடுக்கின்றார்கள். நான் நாளைய தலைவர்களை இன்று
இந்த வயதிலே அளித்தால் எவ்வாறு அவர்கள் தலைவர்களாக நாளை உருவாக முடியும்? இதேவேளை சம்பவம் தொடர்பில் மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று அடையாள அணிவகுப்பு நடைபெறவிருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் மன்றில் ஆஜர்படுத்தப்படாமையால் எதிர்வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு அடையாள அணிவகுப்பு ஒத்திவைக்கப்பட்டது. ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 4 சந்தேக நபர்களுடன் மற்றொரு சந்தேக நபர் அடங்கலாக 5 பேர் மூதூர் நீதவான் ஐயன் ரிஸ்வான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இதுவரை கடந்த 28ஆம் தேதி 3 சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் வலயத்தில் உள்ள சில பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைவாக காணப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். மூதூர் பிரதேச பெண்கள் வலையமைப்பு இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. 3 சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகி இருக்கின்றனர். யாரோ ஒரு சந்தேக நபர்கள் பிள்ளைகள் 3 துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்கிறனர். மற்றும் பெண்கள் சிறுவர் மீதான வன்முறை இக்காலகட்டத்தில் ஒளிந்து போக வேண்டும் என்று நாங்கள் வாதாடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் இப்படியான சம்பவங்கள் இன்னும் முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றது. ஆகவே இதற்கான ஒரு தகுந்த முடிவை அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும். இப்படி 3 சிறுவர்களுக்கு ஏற்பட்ட நிலவை இன்னும் காலப்போக்கில் பாடசாலைக்கு சிறுவர்களை நாங்கள் அனுப்புவதற்கு எங்களுக்கு பயமாக இருக்கின்றது. ஆகவே இதற்காக சட்டம் ஒழுங்கான முடிவை தர வேண்டும். சட்டத்தில் அவர்களுக்கு ஒழுங்காக பிணை வழங்கக்கூடாது, அவர்களுக்கு ஒழுங்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். 3 நாட்களுக்கு முதல் இந்த 3 சிறுமிகளுக்கும் நடந்த இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைக்குரியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். எங்களுடைய உரிமைகளை நாங்க கோரி அரசியல்வாதிகளோ இல்ல எவராக இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு அறிவித்தல் கொடுத்த போதும் அந்த இடத்துக்கு உடனடியாக அவர்கள் எங்களுக்கு ஒரு தீர்வு தரவும் இல்லை, அந்த இடத்துக்கு அவர்கள் உடனடியாக வரவும் இல்லை. அவர்கள் 2-3 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தவர்கள். நாங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பவோ விதவைகள் வெளியில் இறங்கி செல்வதற்கு எங்களுக்கு பயமாக இருக்கிறது. இப்படியான ஒரு பிரச்சனைகள் இனியும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. இதேவேளை கல்குடாவில் நிர்மாணிக்கப்படும் மதுபான உற்பத்தி நிலையம் தொடர்பிலும் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்தில் போதைப் பொருள் மற்றும் மதுபான சாலைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. கல்குடா மட்டுநகர் கல்குடா பிரதேசத்தில் மதுபான சாலை ஆரம்பிக்கப்பட உள்ளது. எனவே அதையும் நாங்கள் வெளி சமூகத்துக்கு எடுத்துக்காட்டுகின்றோம். அவ்வாறான மதுபான சாலைகள் நம்ம கிழக்கு மாகாணத்தில் தேவை. எனவே அவற்றை எல்லாம் எங்களுக்கு அதுகளை ஆரம்பிப்பதால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். மது போதையில் அவர்கள் சிறுவர்களை விளங்காது, பெரியவர்கள் விளங்காது, பெண்கள் விளங்காது. ஆகவே இப்படியான பிரச்சனைகளால் இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகின்றது. இதேவேளை 3 சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். கிழக்கிளை நடைபெற்ற சம்பவத்தை எங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். தெற்கிளையும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற இருக்கு. வடக்கிலே நடைபெற்ற அந்த வித்யாவுடைய சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நான் நினைக்கிறேன் மக்கள் மட்டத்திலே வந்திருக்கின்ற பலத்த எதிர்ப்பின் காரண நிமித்தம் தான் இன்றைக்கு ஒரு டாய்லெட் பா செய்கிற அளவுக்கு நிலைமையில் தள்ளப்பட்டு இருக்கிறது. நாட்டின் தென்பகுதி மக்கள் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வடபகுதி மக்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பத்தேகம நகரில் தற்போது வெள்ளம் வடிந்தோடியுள்ள போதிலும் மக்களின் சொத்துக்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளன. மதுரைய அத்தல் தொட நகரின் ஒரு பகுதி ஆற்றில் அள்ளுண்டு சென்றுள்ளது. இதனால் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். சீரற்ற வானிலையினால் தகண்ண மலையில் ஏற்பட்ட மண் சரிவில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். 5 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. நாட்டின் சில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள போது வடபகுதி விவசாயிகள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கில் கடந்த சில மாதங்களாக தொடரும் வறட்சி காரணமாக யாழ் மாவட்ட விவசாயிகளும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். விவசாயம் செய்வதற்கு போதிய நீர் கிடைக்காமையினால் இன்று விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அச்சுவேலி பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட வளலாய், பத்தைமேனி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரதேசத்தில் உள்ள குளங்கள் வற்றியுள்ளமையினால் இப்பகுதி மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டையும் எதிர்நோக்கியுள்ளனர். இதனால் இவர்கள் நீண்ட தூரம் சென்றே குடிநீரை பெற்றுக் கொள்கின்றனர்.
நாங்கள் இங்கே தொழிலாளர்கள் எங்கும் போய் அச்சுவலி 10 மணி எல்லாம் தொழில் செய்கிற நாங்கள் விவசாயிகள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கணும். அது என்ன காரணம்னு சொன்னால் வெயில் காரணங்கள் வெப்பங்கள் கூடினதால் பயிர்கள் ஒரு சீரான நிலத்த நிறைக்கு எடுக்கலாமல் இருக்கும். அதால் எல்லா தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டு விவசாயிகளும் பாதிக்கப்படுற நிலைமை தான் இருக்கு. வறட்சியினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடுகளை வழங்க இடர் முகாமைத்துவ நிலையத்தின் ஊடாக நடவடிக்கை எடுத்துள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். தொடர்ச்சியான வறட்சி காரணமாக 5 பிரதேச செயலர் பிரிவுகள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நெடுந்தீவு, வேலணை, ஊர்காவத்துறை, காரநகர் மற்றும் மருதங்கனி ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரிவுகளைச் சேர்ந்த 49 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குடிநீர் விநியோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிரச டிவியில் நேற்று ஒளிபரப்பாகிய சட்டன அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா இவ்வாறு கருத்து வெளியிட்டார். வரலாறு பூராகவும் இனவாதத்தினை தூண்டுபவர்கள் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றனர். நாணயத்தின் இருபக்கத்தை போல் செயற்படுகின்றனர். வடக்கில் சிவாஜிலிங்கம் செய்கின்ற வேலை இந்த பக்கத்தில் விமல் வீரவங்ச, கம்மம்பில, பொதுபலசேனா தேரர் செய்யும் வேலை, அதேபோன்று கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஃபாரூக் இவர்கள் மூவரும் செய்வது இறுதியில் ஒன்றுதான். நாட்டின் நல்லிணக்கத்தை இல்லாது செய்து இந்த நாட்டினை உலகத்திலிருந்து தனிமைப்படுத்துவதற்காக இவர்கள் செயற்படுகின்றனர். எதிர்காலத்தில் இந்த இனவாத சக்திகளை ஒழிக்க வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த 6 நாடுகளின் தூதுவர்கள் இன்று கொழும்பு தேவட்டக பள்ளிவாசலுக்கு சென்று சிறுபான்மை மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். கடந்த சில தினங்களாக நாட்டில் சிறுபான்மையின மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று மாலை இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த 6 நாடுகளின் தூதுவர்களும் ராஜதந்திரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் அவர்கள் இதன்போது கேட்டறிந்து கொண்டனர். சரித்திரத்தில் தரக்கா இவ்வளோ நாடுகள் ஒன்று வந்து ஒரு சமுதாயத்துக்காக வேண்டி குரல் கொடுக்க வந்ததை நினைச்சு நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்படுறோம். அந்த எம்பாசிடர்ஸ்மாருக்கு நாங்கள் சொன்னதுன்னா, இந்த நாட்டில் நடந்து கொண்டு வர பிரச்சனை சிங்கள, தமிழ், முஸ்லீம் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து கொள்ள இல்லாம தான் இந்த பிரச்சனை வருது. இந்த போன அரசாங்கம் எப்படி இந்த நாட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டுச்சு, இப்போ போன அரசாங்கத்தை தோற்கடிக்கப்பட்டுச்சு. ஏன்? இதே பிரச்சனை தான். அதனால அதே ஆட்கள் இந்த அரசாங்கத்தையும் அதே மாதிரி காரணத்தை கொண்டு தான் அதை தோற்கடிக்கணும்ன்றதுக்கு தான் இந்த வேலை திட்டமோ தெரியான்றதை நாங்கள் நேற்று ஜனாதிபதி கூறினோம். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.